ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கொச்சு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல் கூட இந்த கத்திரிக்காய் கொச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 2 வாட்டி கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் 3 விசில் வைங்க. இந்த கத்திரிக்காய் கொச்சுக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் அரைக்கலாம் வாங்க. பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூடானோடனே 4 காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துருங்க. காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுத்தப்போதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தையும் கடலைப்பருப்பையும் செவக்க வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பையும் உளுந்தையும் வறுத்த பிறகு 1.5 ஸ்பூன் மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வறுத்து எடுத்துருங்க. இப்போ வறுத்து எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகாவை சேர்த்து இதையும் ஆற வச்சு ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் 10, ஒரு வெங்காயம் கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு. வறுத்த பொருட்களை ஆற வச்சு பவுடர் அரைச்சி வச்சாச்சு. இது எப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 4 பெரிய கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எப்படி இருக்கட்டும். கத்திரிக்காவை ஆட் பண்ணி 1 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. இப்போ நம்ம குக்கரை பார்க்கலாம். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை திறங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. லைட்டாக மேஷ் பண்ணுங்க போதும். இது இப்படியே இருக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடர் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறிட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் வேகிறதுக்கு. காரத்துக்கு நம்ம முதல்ல 4 மிளகாய் வச்சு அரைச்சிருக்கிறோம். அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் குறைவாக போடுங்க. நான் இன்றைக்கி 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கத்திரிக்காய் வெந்த பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு வேக வைத்து பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு கருவேப்பிலை, மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தை நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் கூட கத்திரிக்காய் கொச்சு சர்வ் பண்ணலாம் வாங்க. வெண்பொங்கல் கூட கத்திரிக்காய் கொச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த வெண்பொங்கலும் கத்திரிக்காய் கொச்சும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.